ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசால் பூரி. இந்த மசால் பூரிக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். இப்போது மசால் பூரி செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பூரி புஸ் புஸ்ன்னு கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு நைஸ் உப்பு போட்டிருக்கேன். கூடவே சாட் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமா தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் இட்டாலியன் சீசனிங், இந்த மாதிரி பீஸா சீசனிங் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ 2 கிளாஸ் கோதுமை மாவுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் மாவு போடுற மாதிரி இருக்கும். அதனால 1 கிளாஸ் தண்ணியை விட்டு விட்டு ஊற்றி பெசரி பாருங்க. இந்த 2 கிளாஸ் கோதுமை மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ஸ்மால் சைஸ் பூரி வரும். இதை எந்த லெவலுக்கு நல்லா மேஷ் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு மேஷ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். பூரி தேய்க்கிற கட்டையில் எண்ணெயோ இல்லைன்னா மாவோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே திரட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூரி மூழ்கிற லெவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ 1/2 சட்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு மேலே பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பூரியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சைடு நல்லா பூரி உப்பி வந்தோடனே அந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே உப்பி வரும். இப்போ நல்லா இந்த சைடு வந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான மசால் பூரி ரெடி. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ புஸ் புஸ்ன்னு இருக்குன்னு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் பூரி மசால் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பூரி மசால் கூட அவசியமே கிடையாது, சும்மாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி மசால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இதை அப்படியே உடச்சி விட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு லைக்கை தட்டி விடுங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் அண்ட் vlogs இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.